மகாவிஷ்ணு மீது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன், வணக்கம். எந்தெந்த பிரிவுகளை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சாலமன்? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு என்பவர் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில பேசியிருந்தார். இந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல பெரிதாக வைரலான நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக மாற்றுத்திறனாளி அமைப்பினர் சைதாப்பேட்டை, திருவொற்றியூர் டிஜிபி அலுவலகத்துல இது தொடர்பாக புகார் ஒன்றை அளித்தனர். குறிப்பாக அந்த மகாவிஷ்ணு என்பவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் குற்றஞ்சாட்டி இருந்தனர். இந்த சம்பவமானது சமூக வலைதளம் மற்றும் பெரும் வைரலான நிலையில பல்வேறு அமைப்பினர் மற்றும் கட்சியினர் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில இன்று மதியம் 1:30 மணி அளவுல ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை வந்த அவரை மகாவிஷ்ணு என்பவரை விமான நிலையத்தில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரிடம் தற்போது ரகசிய இடத்தில் வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியதற்கான காரணம் என்ன, பின்புலம் என்ன என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இது தொடர்பாக விசாரணையின் அடிப்படையில் வைத்து தற்போது சைதாப்பேட்டை போலீசார் அந்த மாற்றுத்திறனாளி குறித்த அவதூறு பரப்புல வழக்குல 4 பிரிவின் கீழே மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்தனர். குறிப்பாக ஐடி பிரிவு மற்றும் மாற்றுத்திறனாளி குறித்து அவதூறு பரப்புதல் உட்பட 4 பிரிவின் கீழே இதுல வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி அரசு பள்ளியில அவர் இது போன்ற ஆன்மீக பிரச்சாரம் செய்திருப்பதால அதிலும் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாமா என்ற திட்டத்தின் கீழும் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை நிறைவடைந்த பின்னர் அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் உள்ள ஒரு மேஜிஸ்ட்ரேட் குவார்டர்ஸ்க்கு ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் புழல் சிறையில் அடைக்க வாய்ப்பு இருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.